ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இந்த வீடியோல ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். புறத்திணைனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ வாழ்வியலை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அதுதான் அகம், புறம். புறம் அப்படின்றது என்னன்னா, வெளியே நம்மளால கண்களால பார்க்கக்கூடிய ஒரு தலைவனா இருக்கலாம், அவனுடைய வீரம், கல்வி, மக்களினுடைய வாழ்க்கை, இந்த மாதிரி நம்ம வெளியே கண்களால பார்க்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது புறத்திணைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதே அகம் சார்ந்து அகத்திணைகள் அப்படின்னு போகும்போது, அகம்னாலே உள்ளன்னு அர்த்தம். சோ வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், தலைவன் தலைவிக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களினுடைய கருத்துகள், சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் அகத்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புறத்திணைனா என்ன, அகத்திணைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல புறத்திணைகள் மொத்தமா 12 இருக்கு. இந்த 12க்கும் என்ன அர்த்தம், இந்த திணை சொன்னாங்கன்னா இந்த திணைஸ்னா இந்த ஈவெண்ட் தான்ப்பா நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு காட்சி உங்களுக்கு மைண்ட்ல வரணும். அதுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட், புறப்பொருள் என்பது இலக்கண வகைகளுள் ஒன்று. புறம்ன்றது உலகியல் நெறிகளாகிய மன்னனின் வீரம், வெற்றி, கொடை, புகழ், கல்வி, அறம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் பாக்குறது புறத்திணைகள் சொல்றாங்க. புறப்பொருள்னும் சொல்லலாம், இல்ல புறத்திணைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி புறப்பொருள் புறத்திணைகளை 12 வகையா பிரிக்கிறாங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் திணை தான் வெற்றி திணை. வெற்றி திணைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பகைவர் தன்னுடைய வேறொரு நாட்டு மேல போர் தொடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ என்ன பண்ணுவாங்களாம், அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதற்காக. ஏன்னா இப்போ அவன் அந்த நாட்டை கைப்பற்றிடுறான்னு வச்சுக்கோங்க, கால்நடைகள் போர்ல அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாட்டை அவன் கைப்பற்றாததுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அந்த காலத்துல கால்நடைகள் அவ்வளவு முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. சோ அதனால என்ன பண்ணுவானா, முதல்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கால்நடைகளை தன்னுடைய நாட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லுவான். அப்படி அழைச்சிட்டு வரக்கூடிய அந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய காதுல என்ன பூ சூடியிருப்பாங்க, வெச்சி பூ சூடியிருப்பாங்க. இததான் என்னன்னு சொல்றாங்க, வெச்சி திணைன்னு சொல்றாங்க. ஆணிரை கவர்தல் வெச்சி திணைனா. ஓகேவா. அடுத்து கரந்தை திணை. வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை, இப்ப போர் முடிஞ்சிருச்சு, அவங்க கால்நடைய வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்த கால்நடைய திரும்பி நம்ம ஊருக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது அப்ப போகக்கூடிய வீரர்கள் தன்னுடைய காதுல கரந்தை பூவை வச்சுப்பாங்க. இதுதான் கரந்தை திணை, ஆணிரை மீட்டல். அடுத்ததா வஞ்சி திணை. வஞ்சி திணை அப்படின்னா என்னன்னா, வஞ்சகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்ணாசை காரணமா ஒருத்தங்கிட்ட போய் நம்ம போர் தொடுக்க போறோம் அப்படின்னா அதுதான் வஞ்சி திணை. ஓகேவா. அப்படி போரிடக்கூடிய வீரர்கள் தங்களுடைய வஞ்சி பூவை சூடிக்கொள்வர். ஓகேவா. வஞ்சினா மண்ணாசை காரணமாக போர் தொடுக்க செல்பவர் சூடக்கூடிய பூ. அடுத்து காஞ்சி திணை. சோ அடுத்து காஞ்சி திணைனா என்னன்னா, தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வஞ்சி பூவோட வந்துட்டாங்க. அப்போ இந்த பக்கம் இருக்க அரசன் என்ன பண்ணணும், அவங்களை எதிர்த்து போரிடணும். அப்படி போர் தொடுத்து வர்றவங்க வஞ்சி பூனா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க காஞ்சி பூவை சூடிப்பாங்க. ஓகேவா. காஞ்சி பூ சூடக்கூடிய அந்த திணை காஞ்சி திணை. பகைவரை எதிர்த்து வரக்கூடிய பகைவரை எதிர் நின்றல். அடுத்து நொச்சி திணை அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய மதிலை வேண்டி உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுவது. மதில் காத்தல். சோ கோட்டைக்கு ரொம்பவே முக்கியம் அந்த மதில் தான். அந்த மதிலை உடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் கோட்டைக்குள்ள புகுந்து அட்ராசிட்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. அதனால மதில் காத்தல் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான செயல். சோ அப்போ மதில் காக்குறதுக்காக கோட்டைக்குள்ளேயே இருந்து நொச்சி பூவை சூடி மதில் காப்பாங்களாம். சோ அதுதான் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆறாவதா உளிங்கை திணை. உளிங்கை திணைன்றது அந்த மாற்றரசினுடைய கோட்டைக்குள்ள புகும்போது உளிங்கை திணை. இதே தும்பை திணை அப்படின்னா, பகைவர்கள் இருவரும் தும்பை பூவை சூடி வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வீரர்களுடன் இணைந்து, 2 பேருமே தும்பை பூ வச்சிருந்தாங்கன்னா 2 பேருக்கும் வெற்றி முக்கியம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட காதுல தும்பை பூ வச்சிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து வாகை திணை. வாகை திணைன்றது வெற்றி பெற்ற மன்னன், போர்ல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்க வாகை திணை வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன்ல ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக் காதுல வாகை பூ வச்சிருப்பாங்க இல்லையா, அது ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. ஓகேவா. அடுத்து பாடான் திணை. பாடான் திணை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா. சோ பாடுதற்கு தகுதி உடைய ஒரு ஆண்மகனின்
ஒரு ஆண் மகனினுடைய இல்ல அரசனுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இத பத்தி எல்லாம் பாடுறது பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பொதுவியல் திணை. இப்ப வெச்சியில இருந்து பாடான் வரைக்கும் நம்ம ஒரு 9 திணைகள் பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த 9 திணைகளுக்கும் பொதுவானது என்னென்ன, இல்ல அவற்றில் சொல்லாதது என்னென்ன அப்படின்றத பத்தி பாடுறதுதான் பொதுவியல் திணை. ஓகேவா? சோ வெச்சி முதல் பாடான் வரை இருக்கக்கூடியதுல பொதுவான கருத்து, இல்ல அதற்கு அப்பாற்பட்டு சொல்லாத கருத்து, இது எல்லாத்தையும் சொல்றது பொதுவியல் திணை. கைக்கிளை அப்படின்றது ஒரு தலை காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கைக்கிளைனா ஒரு தலை காமம். இதை பொறுத்த வரைக்கும் 2 வகையா பிரிக்கிறாங்க, ஆண் பால் கூற்று, பெண் பால் கூற்று. இதே இது பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம், இதையும் ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்றுன்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. அப்ப இந்த வீடியோல உங்களுக்கு புறத்திணைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், புறத்திணைகள் 12க்கும் என்னென்ன அர்த்தம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்ன டாபிக் வேணும், இது வரைக்கும் நம்ம சேனல்ல போடாத என்ன டாபிக் வேணும் அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அந்த வீடியோவும் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.